சகோதரரால் புகழப்படுவீர்கள், இல்லைன்னா புகழுகிற சகோதரர்களை பெற்றுக் கொள்வீர்கள். சகோதரால் புகழப்படுவோம், இல்லைன்னா புகழுகிற சகோதரர்களை பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா நல்லா நல்லா. ஆமா, பிரைஸ் காட். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை புகழ்கிறவர்களாய், இகழ்கிற கூட்டத்தை எல்லாம் ஆண்டவர் தூக்கி தூர வச்சுட்டு உங்களை புகழ்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் புகழால் நிரம்பி இருப்பீர்கள். ஓ ஹalleluya. ஏன்னா இந்த பூமியில வாழும்போது நமக்கு புகழ்ச்சி வேணும். அது ஏதோ சரீரப்பிரகமா வருகிற புகழ்ச்சி அல்ல, தேவ திட்டத்தின்படி வருகிற புகழ்ச்சி. யாரோ ஒரு மனிதன் கொடுக்கிற புகழ்ச்சி அல்ல, தேவன் உங்களை புகழ்கிற ஒரு புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சி மனிதர் மூலமாகவே வரும். எப்படி மனிதர்கள் மூலமாக இகழ்ச்சி வந்ததோ அதே போல மனிதர்கள் மூலமாகவே உங்களுக்கான புகழ்ச்சி வரும். இன்னும் சொல்ல போறேன், உங்க வாழ்க்கை எப்படி இருந்தா மனிதர்கள் உங்களை புகழ்வாங்களோ வாழ்க்கையையும் அப்படி மாத்துவாரு. ஏன்னா நான் எப்படினாலும் இருப்பேன்யா, ஆனா எனக்கு புகழ்ச்சி வரணும்னா அதுவும் நடக்காது. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க எப்படி வாழ்ந்தால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தால் உங்களுக்கு புகழ்ச்சி வருமோ அதே மாதிரி உங்களுடைய மனநிலைகளையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் தேவ ஆவியானவர் மாற்றுகிறார். பிரைஸ் காட். ஹalleluya. முதல் வார்த்தை யூதாவை குறித்து அங்கே எழுதப்படுது. யூதாவே, நீ உன் சகோதரரால் நீ என்ன பண்ணப்படுவ? புகழப்படுவாய். பிரைஸ் காட்.